ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.3ல தேர்டில் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் சரியா. இப்போ என்னன்னாக்கண்ணா இங்கே நல்லா கவனிங்க. இந்த கியூப்ன்றது 97க்கும் பொருந்தும், எக்ஸுக்கும் பொருந்தும், ஒய்க்கும் பொருந்துமா? அப்போ நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா 97 கியூப் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் சரியா, இப்படி எழுதிக்க போகிறேன். இந்த 97 இந்த பார்ட்டை மட்டும் பாருங்க சரியா. இதை நான் லாஸ்ட்ல ஆட் பண்ணிப்பேன். இப்போ நான் சால்வ் பண்ண போறது இந்த 97 கியூபை மட்டும்தான். இந்த 97 கியூபை என்னால் எப்படி எழுத முடியும்? ஹோல் நம்பர் ரவுண்ட் ஆஃப் நம்பர் என்ன? 97க்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்ட் ஆஃப் நம்பர் என்ன? 100 மைனஸ் 3ன்னு எழுத முடியுமா? இப்படி எழுதிக்கலாமா? ஆல்ரெடி கியூப் இருக்கு. இப்போ 97 இப்படி எழுதலாம்ல. ரவுண்ட் ஆஃப் நம்பர்னா என்னென்ன? 50. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோ சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ 100 தான் என்னோட ரவுண்ட் ஆஃப் நம்பர். ஸோ 90க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 100. 97 100 மைனஸ் 3ன்னு எழுதலாம். 3 கியூப் ஆமாவா? ரைட். இப்போ கியூப் இருக்குனாலே ரெண்டே ஃபார்முலா தான், ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி. நடுவில் என்ன இருக்குன்னு பார்க்க போறீங்க, மைனஸ் இருக்கு. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப். அடுத்து என்ன ஒன்று போறீங்க, மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறத ஏன்னும் மைனஸ்க்கு பின்னாடி இருக்கிறத பின்னு எடுத்துக்க போறீங்க. ஸோ அடுத்தது ஐடென்டிட்டி வாத்தியாரு காட்டிட போறீங்க. a minus b the whole cube is equal to a cube minus b cube minus 3ab into a minus b. ஓகே, ஸோ a இருக்கிற இடத்துல 100 a இருக்கிற இடத்துல 100 மைனஸ் b இருக்கிற இடத்துல 3 the whole cube, a இருக்கிற இடத்துல 100 the whole cube, b இருக்கிற இடத்துல 3 the whole cube minus 3 into 100 into 3. ஸோ 100 மைனஸ் 3. ஸோ எப்பயுமே ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்டில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 100 கியூப் என்னது? 100 இன்டூ 100 இன்டூ 100 ஆமாவா? ஸோ 1 இன்டூ 1 இன்டூ 1 1. மொத்தமாக எத்தனை ஜீரோ இருக்கு? 6 ஜீரோ இருக்கு. அதை போட்டு போயிட்டே இருங்க, வேலை முடிஞ்சு. 1 2 3 செட் ஆஃப். அடுத்தது 3 3s are 3 cube என்ன? 3 3s are 9, 9 3s are 27. That's all. So 3 3s are 9. 9 into 100 900. 100ல 3 போச்சுன்னா 97. ஸோ இப்போ இந்த இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 900 into 97. So 0 0 63 0 0 81. ஓகே, 0 0 3 7 8. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது 1 2 3 4 5 6 மைனஸ் 8730. இப்போ வழக்கம் போல தான் போன சம் போட்டோம் இல்லையா. ஸோ போன சம் பார்த்தவங்களுக்கு, ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சம்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகே, இதை இங்கே சால்வ் பண்ணிடுறேன். ஸோ மைனஸ் 27. பெரிய நம்பரில் இருக்க சைன் மைனஸ், அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 87327 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 10 லட்சத்தில் 87,000 ரூபா போச்சு. என்ன மிச்சம் என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 2 3 7 8. கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இந்த ப்ளஸ் இங்கே மைனஸ், பெரிய நம்பரில் இருக்கிற சைன் ப்ளஸ். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஸோ 3 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 3 போச்சுன்னா 6 2 1 9. ஸோ 912673. 912673.
9.73 இதோட நிறுத்திடக்கூடாது. ஓகேவா? இது என்னோட ஆன்சர் இல்ல. இன்னும் கொஞ்சம் இருக்கு. மேல நம்ம எதை இன்னும் ஆட் பண்ணாம வச்சிருக்கோம். இது வந்து 97 கியூபுக்கு தான் இந்த ஆன்சர். கூட எதை சேர்த்து எழுதிக்கணும்? எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் கியூப் இதை எழுதிக்கணும். ஓகே, எக்ஸ் கியூப் முடிக்கும் போது எக்ஸ் கியூப் ஒய் கியூப் எழுதிக்கணும். ஏன்னா இது சால்வ், இதுக்கு மேலே இது எதுவும் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் 9,12,673 எக்ஸ் கியூப் ஒய் கியூப். இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். இந்த சம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.